அரசு நிறுத்தினாலும் மனிதாபிமானம் மிக்க மனசு நிறுத்தவில்லை. 2 ஆண்டுகளாக முதியோர் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற தாய்மார்களின் வாழ்வில் நம்பிக்கை விதைத்து வரும் 10ஆம் வார்டு சமூக நல சேவகர் திரு நவீன்குமார் கடந்த 2 ஆண்டுகளாக அமைதியாகவும் தொடர்ந்து மனிதநேய சேவையில் ஈடுபட்டு வருகிறார். அரசின் உதவி கிடைக்காமல் தவிக்கும் முதியவர்கள், வயதான தாய்மார்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனது சொந்த நிதியில் இருந்து மாதந்தோறும் தலா ரூபாய் 300 வழங்கி அவர்களின் அன்றாட வாழ்க்கைக்கு சிறு துணையாக இருந்து வருகிறார். தொகை சிறியதாக இருந்தாலும் அதில் இருக்கும் அன்பும் அக்கறையும் பலரின் மனதை நெகிழ செய்கிறது. இந்த நிகழ்ச்சியில் உரிகம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் திரு ஹரிஷ் அவர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் கலந்து கொண்டு திரு நவீன்குமார் அவர்களின் மனிதாபிமான மிக்க சேவையை பாராட்டினர். மனிதநேயம் என்பது பெரிய உதவியில் இல்லை, சரியான நேரத்தில் நீட்டப்படும் சிறிய கரத்தில்தான் இருக்கிறது. அந்த உண்மையை கடந்த 2 ஆண்டுகளாக தனது செயலால் நிரூபித்து வரும் திரு நவீன்குமார் அவர்களின் சேவை 10ஆம் வார்டு மக்களின் இதயத்தில் தனி இடத்தை பெற்றுள்ளது. எல்லாருக்கும் அந்த மாலை வேலையில 10th வார்டின் சார்பாக, முதியோர்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா எஸ்ஐ அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக, உங்களுக்கு மகளிரின் சார்பாக, 10th வார்டு சார்பாக, உங்களுக்கு கிறிஸ்டின் சார்பாகவும் உங்களை வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி வணக்கம். அப்படியா, நம்மளுடைய கிறிஸ்து ஓபன் பண்ணியிருக்கிற அருமை நவீன்குமார் அவர்கள் அவருடைய உறவினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, ஐயா நவீன்குமார் இந்த 2 ஆண்டுகளாக நம்மளுக்கு செய்யும் பணிகளை மிக்க அன்புடன் நாம் ஏற்று, அவர் எத்தனை இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலையும் நமக்கு செய்யவில்லை. அவர் நம்முடைய வட்டாரத்தில் சுகமாக முதியோர்கள் இருக்க வேண்டும். எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகள் பார்க்காமல் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த பெற்றோர்கள் நலமுடன் வாழ வேண்டும். அந்த பெற்றோர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உதவி செய்யும் அந்த கரத்தை நாம் எப்பொழுதும் நினைத்து, அவருக்கு வரும் அந்த நேரத்தில் நம்முடைய பொன்னான கரத்தை அவருக்கு நீட்டி அவரை பொன்னான இடத்தில் நிறுத்த வேண்டும் என்று நம்மளுடைய கடமையாக ஏற்று, இப்பொழுது அவருக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்து, அவர் மிகவும் பெரிய தொண்டுகளை செய்கிறார். எத்தனை இடத்தில் இல்லாத காரியங்களை செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் என்று கேட்டு, இன்ற பொழுது தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய், அந்த மகனை மஞ்சுளா தேவி என்ற என்னுடைய குமார்த்தி அந்த மகனை மக்களுக்கு என்று தொண்டு செய்யும்படி கேட்டு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி, அப்பா இந்த வேலையில் அந்த மகன் எல்லா வேலைகளும் செய்த அந்த உறவினருக்கும் அந்த மகனுக்கும் இந்த வட்டாரத்துக்கும் மகளிர் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அழைப்பினை கொடுத்த இந்த நவீன்குமார் ட்ரஸ்டுக்கு எங்களுடைய அன்பார்ந்த நன்றி வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் இந்த மாலை நேரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கூடியிருப்பது எதற்காக என்று உங்களுக்கே தெரியும். அதற்காக நவீன்குமார் அவர்கள் இங்கு நம்மளுக்காக செய்த தொண்டுகள் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இந்த வட்டத்தில் 10th வார்டு அனைவருக்கும் தெரியும். நம்ம கேட்கல அவரை இது செய் அது செய்யணும். அவரே சொந்த இஷ்டமா அவரே முன்ன நின்று அவரே செய்யறாரு இந்த வேலைய. நம்ம கஷ்டமா இருக்குது எங்களுக்கு செய்யணும் யாருமே அவர்கிட்ட நம்ம இதுவரையிலும் கேட்கல. அவரு இஷ்டமாவே எல்லாத்தையும் செய்யறார். அதற்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு ஒரு மாத்திரை மருந்து வாங்கறதுக்கு கூட நம்ம பசங்க நம்மளுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கறது இல்ல, செய்யறது இல்ல. நம்மளுக்கு கஷ்டத்துக்கு கேக்குறாங்களா? இல்ல. நம்ம கஷ்டத்தை பார்த்து முதியோருக்கு எதை செய்ய வேணும், எது செய்யக்கூடாது, எதுக்கு பசங்களுக்கு என்ன செய்ய வேணும் அதெல்லாம் அவர் செய்யறார். நம்ம அவர் எதுவும் கேட்கல. அவருக்கு நம்ம செய்யறதுக்கு நம்ம என்ன குட்டா வச்சிருக்கிறோம் இல்ல.
அவரா சொந்த இஷ்டமா பாடுபட்டு நம்மள ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் அரும்பாடுபடுகிறார். உதயகுமார், மஞ்சுளா, உன்னுடைய மகன் நவீன் குமார், அவருக்கு நீங்க எல்லாருக்குமே தெரியும் நாதமணி ஐயா அவர்கள் யார் என்று, சரோஜம்மா யார் என்று அனைவருக்கும் தெரியும். வெஸ்ட் உள்ள அனைவருக்கும் தெரியும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி செய்வாங்க, அவங்க தாய் தாய்ப்பு எப்படி இருந்தாங்கன்னு அனைவருக்கும் தெரியும். அந்த வட்டத்தில் கவுன்சிலர் தேர்தலில் கூட பேசலாம்மா, அவருக்கு கேட்டாக்கா நம்ம ஓட்டு போடணும், போடக்கூடாது என்று நினைக்க வேண்டாம். அவருக்கு ஓட்டு போட்டு நம்ம இந்த வட்டத்தில் உள்ளவர்கள் யாரும் இது மாதிரி செய்தது கிடையாது. யாரும் முன் வந்ததும் நம்மள கேட்டதும் கிடையாது. ஆனா அவர் சொல்லாமலே இன்னும் அவர் என்னென்ன செய்வாரோ அது அவர் இஷ்டம், அவர் செய்யட்டும். அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. உங்களை அனைவரையும் அவர் பாதுகாப்பார். அவர் உங்களுடைய பிள்ளை, உன்னுடைய பிள்ளை. எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவருடைய பிள்ளை நடுவில் வந்து நமக்கு உதவி செய்வார், நம்மளை ஊக்குவிக்குவார், நம்மளை கௌரவப்படுத்துவார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அது செய்ய வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நோட்டு வாங்குறது எவ்வளவு கஷ்டம் என்று. ஆனால் நம்ம நவீன் எவ்வளவு சலுகையை நம்மளுக்கு பண்ணி கொண்டு வந்திருக்கின்றார். இந்த 300 ரூபாய் என்பது 3000க்கு சமம். ஏனென்றால் மாதம் மாதம் 300 ரூபாய் யாரும் கொடுக்க மாட்டார்கள். 2000 ரூபாய் வரவில்லை என்று கவலையிட்டிருந்தார்கள் தாய்மார்கள். அப்போது ஒரு அம்மா என்னிடம் கேட்டார்கள், 2000 ரூபாயும் வரவில்லை, 1200 ரூபாயும் வரவில்லை, இந்த நவீன் தம்பி 300 ரூபாய் கொடுப்பா, அந்த 300 ரூபாயும் வரல, 18 ஆயிடுச்சு இன்னைக்கு தேதி. ஆனா 2000 ரூபாயை கேட்கறதுக்கு நம்மளுக்கு தைரியம் இல்ல. ஆனா 300 ரூபாய தைரியமா நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம கேக்குறோம். உண்மையா இல்லைங்களா? உண்மைதானுங்க. அதே மாதிரி பிள்ளைங்க வந்து நோட் புக் எல்லாம் வாங்கி நல்லா படிக்கணும், தெரிஞ்சுதா? இன்னொன்று, நம்ம நவீன் செய்த சலுகை வந்து நம்மளுக்கு முக்கியமானது தண்ணி பிரச்சனை. எத்தனையோ தடவை நம்ம பம்ப் ரிப்பேர் ஆகுது, ரிப்பேர் ஆகும் போதெல்லாம் நவீன்குமார் எல்லாரும் அழைச்சின்னு போயிட்டு பம்ப் ரிப்பேர் பண்ணி நம்ம தண்ணி விடுறாரு. அவருடைய பணத்துல அவர் வந்து ரிப்பேர் பண்றாரு, அது யாருக்குமே தெரியறது இல்ல. இன்னொன்று, நம்ம வட்டாரத்துக்கு ஏதாவது ஒரு துக்கம் நடந்தா நவீனுக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் அந்த வேலையை விட்டுட்டு வந்து அந்த துக்கத்தை நம்மளுக்கு விசாரிக்கிறாரு. அதுவும் இல்லாம அவங்களுக்கு சலுகையும் பண்றாரு. ஏழை எளியவங்களுக்கு அவருடைய சொந்த பணத்திலேயே நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு. நம்மளுக்கு அதே மாதிரி மொப்பட்லைன் ODB பிளாக்ல வந்து காவாவே கிடையாது. நான் அந்த பக்கம் பள்ளிக்கு போகும்போது எல்லாம் ஐயோ இந்த காவா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ பேரை கேட்டிருக்கிறேன். ஆனா நம்ம நவீன்குமார் வந்து அந்த காவாவை கட்டி கொடுத்துக்கிறாரு. அது நீங்க எல்லாம் பாத்தீங்களே என்ன தெரியாது, அது ODB பிளாக்ல தெரியும். நம்ம மேலிகை அம்மாக்கு தெரியும் அந்த காவா யார் கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம நவீன் வந்து நம்ம வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது எப்படி தெரியுமோ தெரியாது, நவீன் வந்து நம்மளுக்கு உதவிக்கரம் நம்மளுக்கு நீட்டுறாரு. அதனால எல்லோரும் நவீன மனசுல வச்சுக்கின்னு இந்த மாதிரி பிள்ளை நம்மளுக்கு வந்தா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். நவீன போயிட்டு நம்ம தைரியமா சட்டை பிடிச்சி கேட்கலாம், எங்களுக்கு இந்த உதவியை பண்ணுன்ட்டு. அப்படி கேட்கணும்னா நம்ம நவீன வந்து முன்ன நிறுத்தி சமூக பணிக்கு நம்ம கொண்டு வரணும் என்று என் வாய்த்தலைமைக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ஆயிடுச்சு, ஜாஸ்தி பேசணும்னு நினைச்சேன், ஆனா பேச முடியல. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.